மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என்று பாஜகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நாகப்பட்டினம் அருகே புத்தூரில் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் முயற்சி நடைபெறுவதாகவும் கவலை தெரிவித்தார். இது தொடர்பாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்காமல் தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இது தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை. இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல. இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. இன்றைக்கு 39 எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களை வைத்துக் கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதையும் மீறி இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும். ஆக அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து நான் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இதில் கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். அளவான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இனி கூற மாட்டோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லக்கூடாது இப்போ. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு நாகை அவுரித்திடலில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அங்கு 105 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.